RMK-13 எனும் 13வது தேசிய வரைவுத் திட்டத்தில் மேற்கொள்ளப்படும் மாற்றங்கள் குறித்து முன்னமே அமைச்சரவையில் கலந்துரையாடப்பட்டதாகவும், அமைச்சரவை ஒப்புதலுடன் RMK-13 எனும் 13வது வரைவுத் திட்டத்தில் மாற்றங்கள் செய்யப்படுவதாகவும் தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாஜில் இன்று தெரிவித்தார். முன்னாள் பொருளாதாரத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லி அமைச்சரவையின் கருத்துக்களை மதிப்பார் என்று தாம் நம்புவதாகவும் டத்தோ ஃபாமி ஃபாஜில் கூறினார். அவர் பொருளாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது உருவாக்கப்பட்ட RMK-13 திட்டத்தின் செயல்பாடுகளை மட்டுமே மீளாக்கம் செய்யப்படுகிறது என்று அவர் விளக்கமளித்தார். RMK-13 திட்டத்தை செயல்படுத்த வேண்டியது பொருளாதார அமைச்சு என்றும், இப்போது டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லி பொருளாதாரத்துறை அமைச்சராக இல்லாத போது அவர் அதை செயல்படுத்த முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே புதிய பொருளாதார அமைச்சருக்கு ஏற்ப அதன் செயல்பாடுகளையும் முன்னெடுப்புகளையும் மாற்றி அமைப்பதாகவும், திட்டங்களில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது என்றும் அவர் கூறினார். இது தொடர்பாக அமைச்சரவையில் பல கட்ட கலந்தாலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், அமைச்சர் மாற்றத்தால் இந்த மாற்றங்கள் செய்யப்படுவதாகவும், அமைச்சரவை இதனை முழுமையாக ஏற்றுக்கொண்டதாகவும் டத்தோ ஃபாமி ஃபாஜில் விளக்கமளித்தார். மலேசியாவும் ரஷ்யாவும் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை கையெழுத்திட்ட நிலையில் நேற்று மலேசியாவின் துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் ரஷ்யாவின் அணுசக்தி நிலையங்களை பார்வையிட்டதுடன் ரஷ்ய அணுசக்தி துறையின் தலைமை இயக்குநர் அலெக்சி லெகாச்சோவை சந்தித்தார். சுமார் 1 மணி நேரம் இருவருக்கும் இடையில் கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்றதாகவும், இது அணு ஆயுதம் தொடர்பாக இரு நாடுகளுக்குமான சந்திப்பா என செய்தியாளர்கள் கேள்வி கேட்ட நிலையில் இது எரிசக்தி உற்பத்திக்கான சந்திப்பு என்று அவர் விளக்கமளித்துள்ளார். எதிர்காலத்தின் முக்கிய தேவையாக இருக்கும் அணுசக்தியை மலேசியா கொண்டிருப்பதற்கான முக்கியத்துவத்தை இரு நாடுகளும் உணர்ந்திருப்பதால் மலேசியாவுடன் ரஷ்யா சிறந்த முறையில் ஒத்துழைப்பதாகவும் துணை பிரதமர் கூறினார். அணுசக்தியில் பங்குதாரர் ஈடுபாடு உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ரஷ்ய அணுசக்தி துறையின் தலைமை இயக்குநர் அலெக்சி லெகாச்சோவ் அனுபவம் கொண்டிருப்பதால் அவரின் ஆலோசனைகளின் அடிப்படையில் மலேசியாவில் எரிசக்தி தொடர்பான முதற்கட்ட வரைவுகளை மேற்கொள்ளவிருப்பதாகவும், மாறாக இது அணு ஆயுதம் தொடர்பானது அல்ல என்றும் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். பக்காத்தானில் தகுதியான அரசியல்வாதிகள் இல்லை என்பதால் கட்சியின் உறுப்பினர் இல்லாத டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா 2வது நிதி அமைச்சராகவும் தற்போது பொருளாதார அமைச்சராகவும் பொறுப்பேற்கிறார் என பாஸ் கட்சியின் பாச்சோக் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷாஹிர் சுலைமான் சாடியுள்ளார். அரசியல்வாதிகளுக்கு நிர்வாக திறன் இருக்க வேண்டும் என்றும், அப்படி நிர்வாக திறன் இல்லாதவர்கள் பக்காத்தானில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பதால் திறமையான அமைச்சரை பக்காத்தானில் அடையாளம் காண முடியாமல் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா போன்றவர்களை அமைச்சராக நியமித்திருப்பதாக ஷஹீர் சுலைமான் குறிப்பிட்டுள்ளார். டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா திறமையான நிர்வாகி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவருக்கு நிர்வாகத்திறன் அதிகம் என்றாலும் பொருளாதார அமைச்சராகும் அளவிற்கு பக்காத்தானில் யாருமே இல்லையா எனும் கேள்வியை அவர் முன்வைத்தார். RMK-13 எனும் 13வது தேசிய வரைவு திட்டம் இன்னும் முழுமை பெறவில்லை என்று டத்தோ ஃபாமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். அப்படியானால் பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லி முழுமையாக தனது அமைச்சர் கடமையை நிறைவேற்றாமல் அரைகுறையாக விலகினாரா என கேள்வியும் எழுகிறது என்று ஷஹீர் சுலைமான் கூறினார். சமூக வலைதளத்தில் அறிமுகமான வெளிநாட்டு ஆடவரை நம்பி பினாங்கைச் சேர்ந்த தொழிற்சாலை மேலாளரான 45 வயது பெண் 3 லட்சம் வெள்ளி பணத்தை இழந்துள்ளதாக பினாங்கு மாநில காவல்துறை துணைத் தலைவர் டத்தோ முகமது அல்வி ஜைனால் அபிடின் தெரிவித்தார். கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் அமெரிக்காவைச் சேர்ந்த ஆடவர் என நம்பப்படும் ஒருவருடன் பழகி வந்ததாகவும் பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அமெரிக்காவில் வணிகம் செய்து வருவதாக தெரிவித்த ரிச்சர்ட் மிங் லீ எனும் ஆடவர் தனது வணிகத்திற்கான வருமானம் தற்காலிகமாக முடக்கப்பட்டிருப்பதால் போதிய தொகை வழங்கினால் இரட்டிப்பாக மீண்டும் தருவதாக நம்பிக்கை அளித்ததாகவும், கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரையில் 5 உள்ளூர் வங்கிக் கணக்குகளுக்கு 16 பரிவர்த்தனைகள் மூலமாக 3 லட்சத்தை வழங்கியதாகவும், தொடர்ந்து சந்திப்பதற்காக முயற்சிக்கும் போது ரிச்சர்ட் மிங் லீ எனும் அவ்வாடவர் மறுத்து வந்ததால் தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்ததாகவும் பாதிக்கப்பட்ட பெண் வாக்குமூலம் அளித்துள்ளார். எதிர்க்கட்சி பலம் வாய்ந்து விட்டதால் அம்னோ வீழ்ச்சியடைந்து இருப்பதாக கூறப்படும் கருத்துகளில் உண்மை இல்லை என்றும்,
அம்னோ துரோகத்தால் மட்டுமே காலம் காலமாக வீழ்த்தப்பட்டு வருவதாகவும் அம்னோ பொதுச் செயலாளர் டாக்டர் அஸ்ராப் வஜ்டி ருசுக்கி தெரிவித்துள்ளார். அம்னோ ஒவ்வொரு காலத்திலும் வீழ்ந்து மீண்டும் மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறது என்பதை டாக்டர் அஸ்ராப் வஜ்டி ருசுக்கி சுட்டிக்காட்டினார். அப்படி அம்னோ வீழும் போதெல்லாம் அம்னோவை வீழ்த்தியவர்கள் எல்லாம் அம்னோவால் அரசியல் உயரத்தை தொட்டவர்கள் என்றும், அதில் மாபெரும் துரோகத்தை இழைத்தவர் அம்னோவின் முன்னாள் தலைவர் தூன் டாக்டர் மகாதிர் முகமது என்றும் வெளிப்படையாக டாக்டர் அஸ்ராப் வஜ்டி ருசுக்கி குற்றம் சாட்டினார். 1969ஆம் ஆண்டே மகாதிர் அம்னோவில் இருந்து விலகினார். அப்போதைய பிரதமரும் அம்னோ தலைவராக இருந்த துங்கு அப்துல் ரஹ்மானை எதிர்த்து மகாதிர் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஆனால் அப்போது மகாதிரை யாருமே நம்பவில்லை. அதன் பின்னர் மீண்டும் அம்னோவில் மகாதிர் இணைந்தார். 1988ஆம் ஆண்டு மகாதிரை எதிர்த்து அம்னோ தலைவராக போட்டியிட்ட தெங்கு ரசாலி ஹம்சா தோல்வி அடைந்ததும் அம்னோவில் இருந்து விலகினார். அப்போதும் அம்னோ பிளவை சந்தித்தது. ஆனால் அம்னோ பலமாகவே இருந்தது. ஆனால் 2008இல் இதே மகாதிர் அப்போதைய பிரதமர் டதஸ்ரீ அப்துல்லா அமாட் படாவி அம்னோவின் தலைவர் பதவியை விட்டு விலகும் வரையில் தாம் அம்னோவில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். அதிலிருந்து தொடர்ந்து மகாதிர் அம்னோவுக்கு குடைச்சலை கொடுத்து கொண்டே இருந்தார். 2016இல் அம்னோவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக மகாதிர் செயல்பட்டார். இப்படி அம்னோவின் ஒவ்வொரு வீழ்ச்சியிலும் மகாதிரின் துரோகம் நிறைந்திருக்கிறது. இப்போது வரையும் அம்னோ மகாதிரை எதிர்க்கவில்லை. காரணம், அவர் மீது அம்னோ மரியாதை கொண்டிருக்கிறது என்று ரந்தாவ் பஞ்சாங் அம்னோ பொதுக்கூட்டத்தில் டாக்டர் அஸ்ராப் வஜ்டி ருசுக்கி இதனை தெரிவித்தார். மலேசியாவில் இசைத்துறையில் மிக முக்கியமான கலைஞராக விளங்கிய தமிழிசை வாணர் இசை செல்வர் ரகுராமன் நேற்று காலமானார். தனது தனித்துவமிக்க குரல் வளத்தால் மக்களை வெகுவாக கவர்ந்தவர். மலாய் மொழி பாடல்கள் பாடுவதிலும் வல்லமை பெற்றவர். வாழ்நாள் முழுமையிலும் இசைக்கென்றே தம்மை ஒப்படைத்தவர். தமிழியல் பாடல்கள் பலவற்றுக்கும் தாமே முன்வந்து கீர்த்தனைகள் அமைத்தவர். பிறவியிலேயே பார்வையற்றவராயினும் இசைக்கென வாழ்ந்தவர் ரகுராமன். பார்வையற்றோருக்கான தமிழ் தட்டச்சினை தாமே உருவாக்கிய பெருமைக்குரியவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று இரவு காலமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலியின் துணையுடனே உலகத்தை உணர்ந்தறிந்து கலையின் அரவணைப்பில் காலத்தை வென்றுயர்ந்த கலை செல்வர் ஓய்வை தழுவினார். மலேசிய இசைத்துறையில் தனக்கென்று தனி முத்திரை பதித்தவர் இசை செல்வர் ரகுராமன். அன்னாரது மறைவு மலேசிய கலைத்துறைக்கு பேரிழப்பு என்று ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தமது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். பிறவியிலேயே கண் குறைபாடு இருந்த போதிலும் இறைவன் கொடுத்த வரத்தால் கலைத்துறையில் ஆயிரக்கணக்கான மக்களை தன் வசம் ஈர்த்தவர். பாடல்களை பாடுவது என்பது மட்டுமல்லாமல் பாடல் வரிகளை உருவாக்குவது, இசை அமைப்பது என பல்துறை வித்தகராக அவர் திகழ்ந்தார் என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார். தனது பிறந்த நாளின் போது கல்வி, கலை, மருத்துவம், விளையாட்டு என ஒவ்வொரு துறையில் உள்ளவர்களையும் சிறப்பு செய்வது வழக்கம் என்று குறிப்பிட்ட ஓம்ஸ் பா தியாகராஜன் அப்படி கலைத்துறையில் சிறந்து விளங்கிய ரகுராமன் அவர்களுக்கும் சிறப்பு செய்திருப்பதாகவும் நினைவு கூர்ந்தார். தங்க மோதிரம் வழங்கி ரகுராமுக்கு சிறப்பு செய்ததாகவும் அந்த மோதிரத்தை அன்வார் இப்ராஹிம் ரகுராமுக்கு வழங்கியதாகவும் அவர் கூறினார். அந்த மேடையில் அன்வாரின் வேண்டுகோளுக்கிணங்க ஒரு இந்தி பாடலை ரகுராமன் பாடி அன்வாரின் மனதில் இடம் பிடித்ததாகவும் ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்தார். இந்நிலையில் அன்னாரது மரணத்திற்கு தாம் வருந்துவதாகவும் அவரது ஆத்ம சாந்திக்காக இறைவனை பிரார்த்திப்பதாகவும் ஓம்ஸ் பா தியாகராஜன் தமது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா.
பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.